நீங்கள் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் ஒரு ப்ரஷ் என்னவா வேணால் இருக்கட்டும், பட் நீங்கள் டெய்லி ப்ரஷ் பண்ணால் மட்டும் போதும் உங்களோட டீத் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தட்ஸ் வே யூ டூ த மிஸ்டேக். அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஏன்னா டென்டிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ப்ரஷ் பண்ணுறது மட்டும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, டெய்லி டூத் ஃப்ளாஸிங்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஃப்ளாஸிங்கா அப்படின்னா என்ன? ஸோ டூத் ஃப்ளாஸிங்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃப்ளாஸிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நீங்களும் டெய்லி டூத் ஃப்ளாஸ் பண்ணுவீங்க. டூத் ஃப்ளாஸிங்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும். அதை உங்கள் 2 பல்லுக்கும் இடையில இருக்க கேப்பில், ரொம்ப மைன்யூட் கேப் தான் இருக்கும், அதுக்குள்ளே ப்ரஷ் வந்து போகாது. ஸோ அதனால் அந்த கேப்பில் இந்த மாதிரி டூத் ஃப்ளாஸ் அந்த த்ரெட் மாதிரி விட்டு உள்ளே இருக்க அந்த பிளேக், அந்த அழுக்கு எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து டூத் ஃப்ளாஸிங். இதை வந்து ரெகுலராக உங்களால் ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டீத் மேலே இருக்க டர்ட்ஸ் அண்ட் பாக்டீரியாஸ் தான் உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். பட் ப்ரஷ் பண்ணுறதுனால உங்களால் டீத்துக்கு இன்பிட்வீனில் இருக்க அந்த பிளேக்கு, பாக்டீரியா, டர்ட்ஸ், ஃபுட் ஸ்டெயின்ஸ் இது எதுவுமே வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் மோஸ்ட் டென்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ப்ரஷ் பண்ணால் மட்டும் பார்த்தாது டீத் ஃப்ளாஸும் பண்ணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் நான் டெய்லி டூத் ஃப்ளாஸ் பண்ண மாட்டேன், வீக்லி ஒன்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் தான் என்னால் ஃபாலோ பண்ண முடியுது. பட் உங்களில் யாராச்சும் இது வரைக்கும் டூத் ஃப்ளாஸ் என் லைஃப்பில் நான் பண்ணதே இல்லை அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ பேசிக்லி டூத் ஃப்ளாஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பல்லுக்கு இடையில இருக்க பிளாக் எல்லாத்தையுமே வந்து க்ளீனாக வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த ஃப்ளாஸ் பண்ணுறதுல செகண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட் பிரெத்தை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் நினைப்பீங்க இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணால் வந்து வாய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இந்த பபிள் கம் யூஸ் பண்ணால் வாய் வந்து ஃப்ரெஷ் ஆயிரும் அப்படின்னு. பட் திரும்பவும் உங்கள் வாயில் பேட் ஆர்டர் வரதுக்கான முக்கியமான காரணமே உங்கள் பல்லுக்கு இடையில இருக்க இந்த பிளேக்ஸ், இந்த ஃபுட் ஸ்டெயின்ஸ் தான். ஸோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் மவுத்லேருந்து வர பேட் ஆர்டரை யூ கேன் கண்ட்ரோல். ஸோ நெக்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு டூத் கேவிட்டிஸ் ஒரு டூத் டீகே ஒரு டூத் லாஸ் வரதுக்கு முக்கியமான காரணமே இந்த டூத் ஃப்ளாஸ் வந்து ப்ராப்பராக பண்ணாததுனால தான். இல்லை டூத் ஃப்ளாஸ் வந்து பண்ணியிருக்கவே மாட்டாங்க லைஃப் டைமில். ஸோ நீங்கள் டூத் ஃப்ளாஸ் உங்கள் லைஃப்பில் பண்ணவே இல்லை அப்படின்னா அந்த பல்லுக்கு இடையில இருக்க அந்த பிளாக் ஆர் ஃபுட் ஸ்டெயின்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு லாங் ரனில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 or 2 இயர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பல்லுலே அப்படியே வந்து ஒரு லேயர் மாதிரி ஹார்ட் லேயர் மாதிரி ஆயிரும். அப்புறம் நீங்கள் ப்ரஷ் பண்ணாலும் ரிமூவ் பண்ண முடியாது. யூ மே ஹாவ் டு கோ டு அ டென்டிஸ்ட். நீங்கள் ஸ்பெஷல் கேர், ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ், டீத் கிளீனிங் எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து அதை ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் டூத் ஃப்ளாஸ் பண்ணுறதும் ரொம்பவே சிம்பிள் தான். நார்மலாக எப்படி ப்ரஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி எஃபர்ட் போட்டு நீங்கள் டூத் ஃப்ளாஸ் டெய்லி பண்ணாலே போதும். பெருசாக எதுவும் எக்ஸ்ட்ரா கேர்லாம் எடுக்க தேவையில்லை. ஸோ இந்த வீடியோவில் எப்படி டூத் ஃப்ளாஸ் பண்ணும் அப்படிங்கிறத நான் இப்போ லைவாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் ரெகுலராக எப்படி வீக்லி ஒன்ஸ் டூத் ஃப்ளாஸ் பண்ணிட்டு இருக்கணும் அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு வந்து லைவாக டெமோ பண்ணி காட்ட போகிறேன் எப்படி டூத் ஃப்ளாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ இப்போது நான் டூத் ஃப்ளாஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரல் பியோட இந்த டென்டல் ஃப்ளாஸ் அந்த த்ரெட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் த்ரெட் உள்ளே இருக்கும். நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து கட் பண்ணி நீங்கள் உங்கள் டூத்தில் வந்து ஃப்ளாஸ் பண்ணலாம். பட் 50 மீட்டர் த்ரெட் அவ்வளோ லாங்காக வந்து உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் 25 மீட்டரும் வாங்கிக்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இந்த பிராண்ட் மட்டும் இல்லை, கோல்கேட்டு and இன்னும் நிறையா ஃப்ளாஸ் வந்து நிறையா பிராண்ட்ஸில் வந்துருக்கு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பா தான், உள்ளே வந்து த்ரெட்ஸ் இருக்கும் அண்ட் மின்ட் ஃப்ளேவரில் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க, மின்ட் ஃப்ளேவர் மாதிரி. ஸோ இதை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த மாதிரி இழுத்திங்கன்னா அந்த த்ரெட் வந்து வந்துடும். நான் ஓரளவு கொஞ்சம் தாராளமாகவே எடுக்கிறேன். ஸோ இப்போது இங்கே ஒரு கட்டர் இருக்கும், அந்த கட்டரில் வச்சு இப்படி பண்ணிங்க அப்படின்னா அது கட் ஆயிரும். ஸோ இங்கே ஒரு கட்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வச்சு இப்படி இழுத்திங்க அப்படின்னா பிளேட் இருக்கும், கட் ஆயிரும். இனிஷியலி எடுத்த உடனே ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணிவிடுங்க உங்கள் கையால். ஸோ தட் எக்ஸசிவ் வேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வெளியே வந்துடும். இந்த வேக்ஸ் வந்து ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்கள் பல்லுக்கு இடையில போகும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். நார்மல் த்ரெட் மாதிரி கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 2 டைம்ஸ் இந்த மாதிரி வந்து கையில் பண்ணுங்கள். ஸோ அந்த எக்ஸசிவ் வேக்ஸ்லாம் வந்து வெளியே வந்துடும். ஸோ இப்போது இந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு ஃபிங்கரில் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபிங்கரில் சுற்றிட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேப் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், இதுவே அதிகம். ஸோ இப்போது என்னோடய டூத்தை நான் உங்களுக்கு ஃப்ளாஸ் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு த்ரெட்டு வந்து மாற்றிட்டே இருங்க, ஒரே த்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரே த்ரெட்டை நீங்கள் நிறையா டீத்தில் வந்து போடக்கூடாது. அப்படியே இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிவிட்டே நீங்கள் அப்படியே மேலே கீழே வந்து போங்க. ஸோ தட் அந்த டீத்தில் ஒட்டிகிட்டு இருக்க ஃப்ளாஸையும் உங்களால் ரிமூவ் பண்ண முடியும்.
ஸோ டன். ஃப்ளாஸிங் வந்து இவ்வளோ தான், பெயின்ஃபுல்லாக இல்லை, ரொம்பவே சிம்பிளாக ஸ்மூத்தாக நீங்கள் சாஃப்டாக உள்ளே இந்த மாதிரி மூவ் பண்ணி 2 and 4 ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் ஈஸியாக, எந்த கஷ்டமும் இல்லை. பட் ஃப்ளாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதானா, தட்ஸ் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, யூ ஹாவ் டு ப்ரஷ் யுவர் டீத். பட் பிஃபோர் தட் நீங்கள் வந்து வாட்டர் வாயில் ஊற்றி காகிள் பண்ணணும். இப்படி கிடையாது, இந்த ரீஜனில் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஹை ப்ரெஷரோட காகிள் பண்ணணும். ஸோ இப்படி காகிள் பண்ணும்போது தான் இந்த ரீஜனில் ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அது கொஞ்சோண்டு தண்ணி வச்சு பண்ணணும். இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். டன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காகிள் பண்ணணும். ஹை ப்ரெஷரில் கொஞ்சோண்டு வாட்டர் எடுத்து ஃப்ரண்ட்டில் மட்டும். ஸோ இந்த மாதிரி காகிள் பண்ணி நீங்கள் துப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் படுத்துடலாம், இல்லை உங்களோட ஒர்க் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ப்ரஷ் பண்ணிடுறேன். அண்டு இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 100% நேச்சுரல் பேஸ்ட்டு, பட் கொஞ்சம் காஸ்ட்லி. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாபர் ரெட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து இது யூஸ் பண்ணுறேன், அராத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். பட் காஸ்ட்லி. உங்களுக்கு இது அஃபோர்டபுள்னால் வாங்கிக்கோங்க, ஏன்னா 100% நேச்சுரல், கிட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் இது உங்களுக்கு அஃபோர்டபுள் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் டாபர் ரெட். அது வந்து ரொம்ப நல்ல பேஸ்ட்டு தான். ஸோ பெஸ்ட் டூத் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த பேஸ்ட்டையும் நான் அந்த வீடியோவில் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் ப்ரஷ் பண்ணிடுறேன். ஸோ டன். இப்போ நான் ப்ரஷ்ஷும் பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் ஃப்ளாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹை ப்ரெஷரில் வாட்டரை வாயில் ஊற்றி இந்த ஃப்ரண்ட் ரீஜனில் மட்டும் நல்லா வந்து காகிள் பண்ணி துப்பிடணும். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு தான் படுக்கணும். ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த பல்ல இன்பிட்வீன் கேப்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ண அந்த பிளாக்கு, அப்புறம் ஃபுட் ஸ்டெயின்ஸ், பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ப்ராப்பராக வாயிலிருந்து கம்ப்ளீட்டாக நீக்க முடியும். அண்ட் அதே மாதிரி காகிள் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ராவாக உங்கள் பல்லுக்கு இடையில் ஏதாச்சும் வேக்ஸோ இல்லை அந்த பிளாக்கோ வந்து இருந்துச்சு அப்படின்னா அதையும் உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இது ரெண்டுத்தையுமே நான் கம்பல்சரியாக சொல்கிறேன் ஆஃப்டர் ஃப்ளாஸிங் யுவர் டீத். ஸோ இந்த டூத் ஃப்ளாஸ் அப்புறமா நான் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா வாங்கி நீங்கள் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். பட் உங்களுக்கு தேவை இருக்குமா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். பட் ஃப்ளாஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டெய்லி பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆச்சு வந்து டூத்தை வந்து ஃப்ளாஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு உங்கள் டூத் வந்து கெட்டு போகாமல், டீகே ஆகாமல், கேவிட்டிஸ் ஃபார்ம் ஆகாமல், டூத் லாஸ் ஆகாமல் இருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் மவுத் ஃப்ரம் பேட் பிரெத் ஆல்சோ. ஸோ இந்த ப்ராடக்ட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த டிஷர்ட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, லாஸ்ட் வீடியோக்கு வந்து ஷர்ட் நல்லா இருக்குது கீழே லிங்க் கொடுங்கலாம் கேட்டிருந்தீங்க. எஸ், அந்த ஷர்ட்டுக்கும் நான் கீழே அந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த டிஷர்ட் லிங்க்கும் இந்த வீடியோ கீழே நான் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸையும் நான் கீழே வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அண்ட் பாய் ஃப்ரம் ஷாதிக். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ்.